வணக்கம், இது உங்கள் டெக்ல. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளோட பிசியில் அது லேப்டாப்பில் இது வரைக்கும் கனெக்ட் ஆன வைஃபையோட SSID பாஸ்வேர்டை ஷோ பண்ண வைக்க போகிறோம். அதுக்கான டூலை பற்றி நம்ம இந்த வீடியோ டெமோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா வைஃபையோட SSID பாஸ்வேர்டை கரண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கிறத மட்டும் ஷோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே இருக்கிற ரைட் டைலையும் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இது வரைக்கும் கனெக்ட் ஆன வைஃபையோட SSID பாஸ்வேர்டை நம்ம ஷோ பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூலை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோமா வைஃபையோட SSID பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டூலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு NIR-soft.net சொல்லிட்டு உங்களோட அட்ரஸ் பாரில் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு அந்த பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய மெனுஸ் தான் இருக்கும். அந்த மெனுஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்ட் டூல்ஸ்னு சொல்லிட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இதுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கீ வியூ சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க. அந்த டூலோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. டவுன்லோடு வயர்லெஸ் கீ 64 பிட்டுக்கு இருக்குது. இப்போ என்னோடய பிசி வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டு. உங்களுக்கு 32 பிட்டாக இருந்தால் 32 பிட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 64 பிட்டாக இருந்தால் 64 பிட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 64 பிட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வயர்லெஸ் கீ வியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்குது. அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண அதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பேஜில் வந்து ஜிப் ஃபைல் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் காப்பி பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு என்டர் பாஸ்வேர்டுன்றதில் அதை பேஸ்ட் பண்ணிங்க. Ctrl V. ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய கம்ப்யூட்டரில் இது வரைக்கும் என்னோடய கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆன SSID பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.